ஒரு தந்தை தனது 3 மகன்களுக்கும் ஒரு மகளுக்கும் திருமணம் செய்து வைத்து மகிழ்ச்சியாக இருந்தார். திடீரென்று அவர் இறந்து போக குடும்பத்தினரும் உறவினர்களும் வீட்டில் கூடினர். அப்போது ஒரு அந்நியர் வந்து, உங்கள் அப்பா என்னிடம் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். அதைக் கொடுத்தால்தான் உடலை எடுக்க அனுமதிப்பேன் என்றார். மகன்கள் ஆட்சேபித்து, ஆதாரம் இல்லாமல் எப்படி நம்புவது? நாங்கள் தர முடியாது என்றனர். அந்த மனிதரிடம் எந்த ஆவணமும் இல்லை. அவரோ, உங்கள் அப்பா மீதான நம்பிக்கையில் கொடுத்தேன் என்று பிடிவாதமாக இருந்தார். பதற்றம் அதிகரித்தது. அப்போது அங்கு வந்த தந்தையின் மகள் தன் காது மற்றும் கழுத்தில் இருந்த நகைகளை கழற்றிக் கொடுத்து, ஐயா, இதை வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் அப்பாவின் கடனை நான் அடைத்து விடுகிறேன். தயவு செய்து உடலை எடுக்க அனுமதியுங்கள் என்றாள். இதைக் கேட்டதும் அந்த அந்நியர் நெகிழ்ந்து போனார். அவர் உடனே அந்த மகளிடம், அம்மா, உண்மையில் நான் உங்கள் அப்பாவிடம் கடன் கொடுக்கவில்லை. மாறாக உங்கள் அப்பாதான் என்னிடம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து, நான் இறந்த பின் என் மீது அதிக பாசம் உள்ளவருக்கு இந்த பணத்தைக் கொடு என்று சொல்லியிருந்தார். அது நீதான் என்று சொல்லி அந்த பணத்தை அவளிடம் ஒப்படைத்தார். இந்தச் சம்பவம் பெண் குழந்தைகளின் அன்பையும் தியாகத்தையும் உணர்த்துகிறது. பெண்களை போற்ற வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பகிர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தவறாமல் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும்.